இன்றைக்கி சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம். முதல்ல சுண்டைக்காயை கழுவி ஒரு சின்ன டம்ளர் அளவு சுண்டைக்காய் எடுத்துட்டேன். அதை நசுக்கிக்கோங்க. கடாய் பற்ற வச்சுக்கலாம். 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இருபது பல் பூண்டு, கொஞ்சம் வதங்கின பிறகு நசுக்கின சுண்டைக்காயை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அந்த விதை நல்லதுன்னு நான் போட்டுக்கிறேன். வேணும்னா போட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு நீட்டு மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து அதையும் போட்டுக்கலாம். கசப்பு பிடிக்காதவங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு கசப்பு சுவை பிடிக்கும். அவங்க கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கணும். வதக்க வதக்க அந்த கசப்பு சுவை நல்லா போயிடும். ஒரு சின்ன தக்காளி போட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி காரம்லாம் கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஒவ்வொருத்தர் வீட்டில் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் உப்பு ஜாஸ்தியாக கொஞ்சம் தூக்கலாக கேட்பாங்க. அதனால தான் தேவையான அளவு உப்புன்னு சொல்கிறேன். அது வதங்கிறதுக்குள்ளே சின்ன லைம் புளியை அதையே கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றிக்கலாம்.
தண்ணியும் தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க, புளி தண்ணிக்கு ஏற்ற மாதிரி. பழைய புளினா திக்காக இருக்கும், புது புளினா அவ்வளோ புளி வராது, புளிக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கிறேன். கொதிக்கணும். அது ஒரு நல்லா அந்த வதக்குனா தான் வதக்கணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இறக்கும்போது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். ஆப்ஷனல், இல்லை உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுவேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெல்லம் சின்ன 1/2 நெல்லிக்காய் அளவு வெல்லம் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. எல்லாம் போட்டதுக்கு இதுக்கு மிளகு தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஆரோக்கியமான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி.